ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான களத்தப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் பொருளில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். அரிசி, வெல்லம், தேங்காய் இருந்தால் போதும். இந்த களத்தப்பம் செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இது ஒரு கப்பு அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன். இது மெஷர்மெண்ட் கப்பு அளவு. இதே அளவில் தான் வெல்லம் எடுக்கணும். அதனால் இந்த கப்பில் பச்சரிசி எடுத்து நல்லா 3 தண்ணி 4 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ புதுசாக தண்ணியை ஊற்றி இந்த அரிசியை ஊற வைக்கிறேன். 2 மணி நேரம் ஊறணும். ஊறினா நல்லா அரிசி மசியும். 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துப்போம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கணும். மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவுன அரிசியை போட்டு அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த அரிசியெல்லாம் எடுத்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதுக்கு 2 ஸ்பூன் சாதம், வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இந்த அரிசியோட, இந்த கழுவி ஊற வச்ச அரிசியோட அந்த 2 ஸ்பூன் சாதத்தையும் சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு இதுக்கு 2 ஏலக்காய் போடுவோம். போட்டுட்டு இந்த அரிசி மசியறதுக்கு தேவையாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிப்போம். ரொம்பவும் தண்ணி ஊற்றினா அரிசி நல்லா மசியாது. இப்போ இந்த கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இந்த மூடி போட்டு இந்த மாவை, இந்த பச்சரிசியை நல்லா மாவாக அரைச்சிப்போம். நல்லா இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா மையாக அரைக்கணும். நல்லா மசியாக அரைச்சா தான் இந்த இப்போ கலத்தப்பம் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். ஒரு சின்ன சிட்டிகை உப்பு, பேக்கிங் சோடா, உப்பு போட்டு மாவை கரைச்சி. மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது. அதுக்கு இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி அந்த மிக்ஸி ஜார் தண்ணியும் சேர்த்துப்போம். நான் கலக்கிற இந்த மாவு பதத்துக்கு அதை கலங்க சரியாக இருக்கும். நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணுவோம். இது பாகு பதம் தேவையில்லை. வெல்லத்தில் கல் மண் தூசி இருக்கும், அதுக்காக தான் இப்போ கரைக்கிறோம். அதுக்கு 1 கப்பு நான் அரிசி அளந்த கப்பில் வெல்லமும் கப்பு தண்ணியும் கலந்து இதே மாதிரி வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு இதை வடித்து எடுத்துப்போம். ஏன்னா இல்லை தூசி இருக்கும், அது நல்லா வடிகட்டுறது. பாகுப்பதம்லாம் பார்க்கணுங்கிற பயம் இல்லை. சும்மா வடிகட்டி எடுத்தால் போதும். இப்போ வடிகட்டி எடுத்துப்போம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கேக் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வேறு எந்த விதமான கெமிக்கல் பொருளும் நம்ம சேர்க்கலை. வெறும் வெல்லம், அரிசி, தேங்காய் தான் இந்த கலத்தப்பத்துக்கு. இப்போ அரிசி மாவும் இந்த வெள்ளைப்பாகையும் நல்லா ஒன்றா கலக்கி எடுத்துகிட்டு நம்ம அப்பம் செய்ய ரெடி பண்ண வேண்டியது தான். நல்லா கலக்கி வச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுப்போம். அடி கனமானது பார்த்தா குக்கர் நல்லாயிருக்கு. அதில் தேங்காய் எண்ணெய், ஒரு குழிக்காண்டி தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க நல்லாயிருக்கும். அதில் ஒரு கைப்பிடி தேங்காயை நல்லா பல்லாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதை வறுத்துக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா ருசியாக இருக்கும். இந்த வெள்ளை கலர் நிறம் மாதிரி எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கலத்தப்பம் ரெடி ஆகிட்டு. இவ்வளோ சிம்பிளாக பொருளை வச்சு நம்ம செய்கிறோம் பாருங்கள், நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இந்த கலத்தப்பத்துக்கு குக்கர் மூடி போட்டு வேக வைக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விசில்லாம் போட வேணாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து எடுத்தால் பாருங்கள், இவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நல்லா உப்பிட்டு வந்திருக்கு பாருங்கள். நம்ம பேக்கிங் சோடா கொஞ்சம் தான் போட்டுருக்கோம். வெந்திருக்கான்னு பார்க்க ஒரு கத்தியை வச்சு எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். கத்தியில் ஒட்டாமல் அது உள்ள மாவு நல்லா வெந்திருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சு செய்யணும். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். கத்தியால் குத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டா கலத்தப்பம் ரெடி ஆகிடும். இப்போ இதை உடனே நீங்கள் எடுக்க வேணாம், கொஞ்சம் சூடு ஆறட்டும். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இவ்வளோ தொட்டை இவ்வளோ சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரி அமுங்குது பாருங்கள். கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் ஹீட்லாம் குறைஞ்ச பிறகு இப்போ நம்ம ஒரு தட்டில் கவுத்து எடுப்போம். எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம வீட்டு கலத்தப்பம் கவுத்தாச்சு. ஆஹா, அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. கலத்தா எப்படி ஜம்முன்னு இருக்க பாருங்கள். வெறும் அரிசி வெல்லம் தான். கேக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். பெரும் பொருள் செலவில் நெய், எண்ணெய், பால், மைதா மாவு, முட்டைன்னு சேர்க்காம வெறும் அரிசி வெல்லத்துலேயே இவ்வளோ அழகான கேக்கு மாடலில் கலத்தப்பம். பிள்ளைங்களுக்கு பர்த்டே கூட செஞ்சு கொடுக்கலாம் போல் இருக்குது. அழகாக வந்திருக்கு கலத்தப்பம். நாங்கள் செஞ்சது அரிசி, வெல்லம், தேங்காய் தான். இப்போ இது துண்டு போட்டு எடுத்து பார்ப்போம் எப்படி சாப்பிட்டு. இவ்வளோ கத்தி உள்ளே இவ்வளோ பஞ்சு மாதிரி உள்ளே போகுது பாருங்கள். இதுதான் கலத்தப்பம். அரிசி மாவு இது மாதிரி போடுறது நம்ம அந்த கலத்தப்பத்தில் தான் அந்த ஸ்பெஷல் எப்படி நல்லா அழகாக வரும். கேக்கு மாதிரியே வெட்ட வருது பாருங்கள். வெட்டியாச்சு, துண்டு போட்டாச்சு. பர்த்டே கேக்கு மாதிரி துண்டு போடுறோம் ஒரு அப்பத்தை. இப்போ இந்த துண்டை எடுத்து எப்படி சாஃப்டாக இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட.
ஆவி பறக்குது. குக்கர் தான் சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கேக்கில் இன்னும் அந்த சூடு இருக்குது. வெட்டி எடுத்தாச்சு. கேரளா கலத்தப்பம் துண்டு இவ்வளோ அழகாக வெட்டினது எடுக்க வருது பாருங்க. காமிக்கிறது ஓரங்கள்லாம் இப்படி பஞ்சு பாருங்கள் மெத்த உள்ளே கேக்கு சூடாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே எப்படி வந்துருக்குன்னு பஞ்சு போல் அருமையாக எப்படி உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே மாடல் மணல் தோல் மாதிரி அப்படியே இவ்வளோ அழகாக இருக்குது. அருமையான கலத்தப்பம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். அரிசி வெல்லம் தேங்காய் போட்டு இந்த கலத்தப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.